அப்படியே ஸ்லோவா யூஸ் பண்ணீங்க. ம். ஏடிஎம்கே பொறுத்து பொறுத்து பார்த்து போயிடுச்சு. ம். மிஸ் பண்ணீங்களா? ம். அடுத்து இப்படியே ஸ்லோவா இது பண்றீங்க. கேட்டா பூத் கமிட்டின்றீங்க. பூத் கமிட்டிக்கு இன்னைக்கு நேத்து கூட ஏடிஎம்கே நடந்தது. பூத் பத்தி பேசியிருக்காங்க. ஒண்ணும் பெருசா கிடையாது. மாவட்ட செயலாளர் எல்லாம் போயி, அந்தந்த இதுல வந்து இங்க சென்னையில போலி வாக்காளர் இருக்காங்க. அதெல்லாம் கலையிற வேலைய பண்ணுங்க. அங்கங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணும் மாவட்டம் பகுதிக்கு சொல்லும். பகுதி, வட்டம். வட்டம் என்ன பண்ணும்? அந்த வட்டத்துக்கு கீழ இருக்கிற எத்தன தெரு இருக்குதோ, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ம். யார் யார் வீட்ல என்னென்ன இருக்காங்க, ஏது என்ன இது. அதுக்கு தனியா கரெக்ட். ஏற்கனவே அவங்க எப்போ பண்ணிட்டாங்க? போன வருஷம் 2024 முடியும்போதே பூத் கமிட்டிக்கான ஆள போடுன்னு சொல்லிட்டாங்க. ம். ஞாபகம் இருக்கா? ம். வட்ட செயலாளர் சொந்தக்காரங்கள போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. அதனால அவங்க வேலைய ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னா சார், இப்போ நம்ம இந்த இந்த நிகழ்வோட இது தொடர்பு இருக்கிறதுனால இந்த கேள்வி. நேத்து அதிமுகவோட செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்துல வந்து திமுகவை பொது எதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல டிக்ளேர் பண்றாங்க. எல்லா கட்சிகளுக்கும் வந்து பொது எதிரி. எப்படி இந்தியா அலையன்ஸ் வந்து பாஜகக்கு எதிராக இருந்த மாதிரி இங்க ஒரு பொது எதிரியை பிக்ஸ் பண்ணும்போது விஜய்க்கும் வந்து திமுக எதிரி தான். சோ பொது எதிரிங்கும் போது ஒருவேளை விஜய் உள்ள வருவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கணக்குகளும் நேத்து பேசப்பட்டது. பொது எதிரின்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு காரணம், வீழ்த்தப்பட வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. ஓகே. அதனால அது பொது எதிரி. அந்த லட்சியத்துல எல்லாம் ஒண்ணு சேரணுன்றாங்க.